ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கோல்டோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டுருக்கிறதுனால அது வாங்கக்கூடிய ப்ரைஸில் இல்லாதனால பீப்புள் வந்து சில்வர் சைட்லேயும் மூவ் ஆகிருக்காங்க இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷனாக. இதில் வந்து சில்வரை வந்து ஃபிசிக்கலாக வாங்காமல் சில்வர் பீஸாக வாங்கலாம். இதில் நிப்பான் இந்தியா சில்வர் ETF வந்து 109 ரூபா ப்ரைஸில் இருக்குது. இது ஒரு சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ் வரும்போது வாங்கி அக்யூமுலேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நியர் டேர்மில் 125 ருபீஸ் வரைக்கும் போக வாய்ப்பு இருக்குது. லாங் டேர்மில் 150 ருபீஸ் வரைக்கும் போக வாய்ப்பு இருக்குது. இது மெயினாக ஏன் இந்த மாதிரி பண்ணுறோம், சில்வர் பீஸில் இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா, அது காரணம் வந்து மெயினாக ஃபஸ்ட்டு வந்து இன்ஃப்ளேஷன் ஹெட்ஜிங், செகண்ட் வந்து போர்ட்ஃபோலியோ டைவர்சிஃபிகேஷன். ஸ்டாக்ஸ், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், FD இது மாதிரி பண்ணுறதை தவிர்த்து போர்ட்ஃபோலியோ வந்து டைவர்சிஃபைடாக நீங்கள் வந்து சில்வரில் வந்து இன்வெஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். தேர்ட் பாயிண்ட் வந்து சில்வர் இஸ் சீப் அண்ட் அஃபோர்டபுள் ப்ரைஸில் இருக்குது. ஃபோர்த் ஆப்ஷன் பாயிண்ட் வந்து இது வந்து ஒரு சேஃப்டி இன்வெஸ்ட்மெண்ட். அதுக்கப்புறம் சில்வரோட நீடு வந்து இண்டஸ்ட்ரியில் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு, மல்டிபிள் இண்டஸ்ட்ரியில் யூஸ் ஆகுது. அதனால தான் வந்து சில்வரை வந்து இன்வெஸ்ட் பண்ணணும்னு சொல்கிறோம். போர்ட்ஃபோலியோ ரிஸ்க்கை வந்து குறைக்குது, டிக்ரீஸ்டு போர்ட்ஃபோலியோ ரிஸ்க். அதுக்கப்புறம் நோ ஸ்டோரேஜ் கன்சர்ன். சில்வர் பீஸை வாங்குறீங்கன்னா ஃபிசிக்கல் சில்வர்னால் நீங்கள் ஸ்டோர் பண்ணணும், சேஃபாக வச்சுக்கணும். பட் வந்து இதே வந்து சில்வர் பீஸாக வாங்கிட்டு இருக்கீங்கன்னா பேப்பர் சில்வராக தான் இருக்கும். இது வந்து நீங்கள் வந்து ஸ்டாக் மாதிரி தான். அதனால் இது ஏறும்போது இதை நமக்கு நீட் இருக்கும்போது செல் பண்ணிவிட்டு அதோடய ப்ராஃபிட்டை வந்து ரியலைஸ் பண்ணிக்கலாம். ஓன் அனாலிசிஸ் பண்ணிட்டு சில்வர் பீஸில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், எல்லா வீடியோஸும் பாருங்கள்.